இப்போ நம்ம போன பாட்டில் என்ன பார்த்தோம்னா 33 இன்ச்சோட ஃப்ரண்ட் பார்த்து பேக் பார்ட் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 33 சைஸோட ஃப்ரண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ பேக் பார்ட்டை அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இதில் ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா அதே கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இதோட ஃப்ரண்ட் நெக் டெப்த் எவ்வளோ எடுக்கிறோம்னா மொத்தத்தை ஷோல்டரோடு சேர்த்தோம்னா 6 இன்ச்சு, ஷோல்டர் இல்லாமல்னா மெயின் ஒயர் 6 இன்ச்சு. இப்போ இதோட ஃப்ரண்ட்டோட மொத்த ஹையர் ஹைட் ஸ்லீவ் அலவன்ஸோடு சேர்த்தோம்னா மொத்தம் 12.25 இன்ச்சு. ஸ்லீவ் அலவன்ஸ் இல்லாமல்னா 11.4 இன்ச்சு வரும். இப்போ இது எப்படி கண்டுபிடிச்சோம்னா 12.4 இன்ச்சு மொத்த ஸ்லீவ் அலவன்ஸோடு எப்படி சேர்த்து கண்டுபிடிச்சோம்னா இப்போ இந்த மிடில் டாட் உயரம் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த மிடில் டாட் நிப்பிள் பாயிண்ட் வரையும் நம்ம இருக்கிற உயரத்தை கணக்கு பண்ணி வச்சுக்கணும். மிடில் டாட்டோட உயரத்துக்குரிய ஃபார்மில் என்னென்னா நம்ம மிடில் செஸ்டோட அளவு 34 டிவைட் பண்ணோம்னா 8.5 வரும். இது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி 1/2 இன்ச்சு. மொத்தம் இதோட ஹைட் மிடில் டாட்டோட ஹைட் மொத்தம் 9 இன்ச்சு. இப்போ இங்கே டாட் பிடிக்கிறோம்ல, இந்த மெயின் டாட் இங்கே கிராஸ் டாட் பிடிக்கிறதோட லென்த் எப்படி கணக்கு பண்ணோம்னா டாட்டோட ஹைட்டு செஸ்ட் அலவன்ஸோட மெயின் செஸ்டோட 34 டிவைடட் 10 போட்டோம்னா 3.4 அப்படியே போட்டுக்கணும். இந்த 3.4க்குள்ளேயே நம்மளுக்கு என்ன வரும்னா இந்த கீழே பிடிச்சி அடிக்கிறக்கூடிய அந்த 1/2 இன்ச் இந்த இதுக்குள்ளேயே வந்துடும். இப்போ மொத்தத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ இப்போ 9 இன்ச்சையும் 3.4ஐயும் நம்ம ஸ்லீவ் அலவன்ஸோடு சேர்த்துருக்கனால இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 12.4 இன்ச்சு கிடச்சிடும். அதாவது கிராஸோட ஹைட் 12.4. இதுலேயே நம்மளுக்கு கீழே பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் இதுக்குள்ளே வந்துடும். ஹைட் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்மளை இங்கே நம்மளுக்கு பட்டன் பட்டியிலேருந்து நம்ம இங்கே மெயின் டாட் பிடிக்கிறதுக்குரிய அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம இங்கேனக்குள்ள டாட் ஹைட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த டாட்டோட ஹைட்டவே நம்ம இங்கேனக்குள்ள வித்து அகலமாக வச்சுக்கலாம். இங்கே அகலமாக வைக்கும் போது இதுக்குள்ளே 1/4 இன்ச்சு மடக்கி அடிக்கிறப்ப நம்மளுக்கு இந்த அகலம் நம்மளுக்கு 3.4 இன்ச். இந்த பட்டன் பீஸ்லேருந்து மெயின் டாட்டுக்குரிய டிஸ்டன்ஸ் மொத்தம் என்னென்னா 3.4. அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்னா இப்போ இங்கே மொத்தத்துக்கு 12.4 நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோமா. இங்கே ஒரு லைன் போட்டோம்னா இங்கேருந்து 1.5 இன்ச்சு இங்கே பட்டன் பீஸ் கிராஸ் அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு. இங்கே எனக்குள்ள நம்மளுக்கு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒயரை 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இங்கே பேக் பார்ட்டை அப்படியே பண்ணிக்கிறோம். இங்கே முன்னாடி பஃபுன்னு தூக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு நம்ம உள்ளடக்கி உடஞ்சி வெட்டுறோம். அவ்வளோதான். இது இங்கே அளந்து பார்த்தோம் 1.5 இன்ச்சு. இங்கே நம்ம டாட் போட்டு ஹைட் போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங்லாம் போகும். நம்மளுக்கு கிடைக்கிற அளவு 3.25 இன்ச்சு. இப்போ ஸ்லீவ் அலவன்ஸோடு சேர்த்தோம்னா 4.25 இன்ச்சு மார்க் பண்ணுறதுக்கு. இங்கே ஸ்டிச்சிங் இல்லாமல்னா 4.5 இன்ச்சு வரும். ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தோம்னா 5.5 இன்ச்சு மொத்த கணக்கு.